கெத்செமனே அப்படிங்கிறதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலே அந்த 32ஆம் வசனம், பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இந்த கெத்செமனே அப்படிங்கிற அந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார். இந்த 3 மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக அங்கு தம்முடைய சீசர்கள், முக்கியமாக 3 சீசர்கள், அவர் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்து சொல்றாரு, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ விழித்திருக்கிறது அப்படின்னா ரொம்ப அவாரா இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருப்பது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் அதுக்கு பிறகு வரும்போது நீங்கள் சோதனைக்குள் அகப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்றார், விழித்திருந்து விழித்திருந்து அப்படின்னு. அப்ப இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்கள்ல, பவுல் அப்போஸ்தலர், பேதுரு, அவருடைய சீசர்கள் எல்லாரும் இந்த விழித்திருங்கள் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விழித்திருக்கிறது அப்படின்னா, உதாரணமா ஒரு ஆஃபீஸில் நைட் டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னா, பகலில் தேவையில்லை, நைட்டு தான் கவனமாக அந்த நேரம் பார்க்கணும். வேற யாரும் அதை கண்ணோட்டம் விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, பின்னாடி போய் எதையாவது அடுக்கி கொண்டோ அல்லது அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க செல்ஃபோனில் எதையோ ஒன்று பார்த்து கொண்டோ அப்படி இருந்தால் அவங்க விழித்திருக்கிறது அப்படிங்கிறது பொய்யாக போய்விடும். அப்போ விழித்திருந்து அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து. அப்போ ஆண்டவர் இயேசு அதை சொல்றாரு, நீங்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு லூக்கா சுவிசேஷம் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு, வேர்வையெல்லாம் இரத்தமாக வடிகிறது. அப்போ வடிந்து கொண்டிருக்கும் போது அவர் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். போராடி என்ன செய்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த கெத்செமனே அப்படின்னாவே அது அந்த எண்ணெய் செக்கு, ஒலிவ மரத்தினுடைய அந்த கனிகளை என்ன செய்வாங்க, அங்கே இதை ஆட்டி அதிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் கெத்செமனே, அந்த இடத்துல தான் ஆண்டவர் போய் ஜெபிக்கிறதுக்காக போவாராம் அந்த தோட்டத்தில். அங்கு அந்த கெத்செமனே என்கிற இடத்துல இவர் ஜெபிக்கும் போது வேர்வையும் இரத்தமும் வருகிறது. அதை குறித்து நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ இந்த வேர்வையும் இரத்தமும் வடிகிறது, அதோடு கூட சொல்றாரு, நீங்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது அநேக நேரங்களில் பலவித கவலைகளினாலேயே ஜெபிக்க முடிகிறது இல்லை, விசுவாசம் இல்லாததுனாலேயே ஜெபிக்க முடியறது இல்லை, வேற ஏதாவது காரியங்கள்ல ஆர்வம் இருக்கும், ஆனால் ஜெபிக்கிறதுல ஆர்வம் இருக்காது. ஆனால் இயேசு என்ன செய்யறாருன்னா, அவர் ஜெபிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, நீங்களும் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றார், நீங்களும் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். 34ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, பாருங்க, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்போ ஏதோ ஒரு ஹை அலாட் பண்றார், விழித்திருங்கள் அப்படிங்கிறாரு. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு.
எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12:4 வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இப்போ இவர் இந்த நிருபத்தின் ஆசிரியர் எதை மையமா வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கெத்செமனே பாடுகள். அவர் உரத்த சத்தமாய் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். தனக்கு உண்டான அந்த பாரத்தின் நிமித்தம் பெருமூச்சோடு ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபிக்கிறப்ப வேர்வை வடிகிறது, இரத்தமாக வடிகிறது. இங்கே இந்த நிருபத்தின் ஆசிரியர் சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப இயேசுவை மையமா வைத்து சொல்றார், நம்ம போராடுறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போராடினது மாதிரி நம்ம யாரும் என்ன செய்யல, போராடல. ரத்தம் சிந்தற அளவுக்கு, அந்த வேர்வையெல்லாம் ரத்தமா வடிகிற அளவுக்கு அப்படி நம்ம யாரும் போராடல. சரி, இப்போ நமக்கு வர்ற சோதனையை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் அங்கு என்ன சொல்றாருன்னா, விழித்திருங்கள் அப்படிங்கிறார். நம்ம விழித்திருக்காத கூடாதபடி வருகிற சோதனை, என்னென்ன சோதனை வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி என்ன சொல்றாருன்னா, இந்த சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு, இந்த சோதனையே என்னன்னா, அந்த சரீர இச்சை அது என்ன செய்யுதுன்னா, பாவத்திற்கு அது என்ன செய்யுது, அடிமையாக்குகிறது, பாவத்தை செய்ய தூண்டுகிறது. உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 13ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து சோதனையை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, முன்னாடி இந்த அவயங்களை பாவத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல, பாவத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இந்த அவயங்களை பிசாசு என்ன பண்ணுவான், அவன் பொய்யாக வஞ்சகமாக கண்களின் இச்சையினாலே, மாமிச இச்சையினாலே, இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உலகம், மாமிசம், பிசாசு. அதுதான் சோதனைக்குரிய இடம். உலகம், மாமிசம், பிசாசு. 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இச்சையினால அவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அவன் எப்படி சோதிப்பான், அதனால ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு போய் சொல்லுவான். இன்னும் அந்த சோதனையில் இங்கே நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. எதுக்கா பாவத்திற்கு? இந்த பாவத்திற்கு ஒரு காரியம் இருக்கு. ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம். அவங்க 30 நாள் வேலை செய்கிறாங்க. லீவு நாட்கள்ல எல்லாம் இது போக அவங்களுக்கு அந்த வேலை பார்த்ததுடைய சம்பளம் கூடிக்கிட்டே இருக்கும். வேஜஸ், அந்த அவங்க வேலை பார்த்ததுக்கான சம்பளம். அந்த சம்பளம் போடுற நாள் வந்த உடனே அந்த சம்பளம் என்னவா கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஊதியமாக கிடைக்குது. சரி, இதே தலைகீழ எடுத்துக்கொள்வோம். பாவம் ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது சம்பளம் என்ன செய்யும், அதுக்கான சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும்.
அதற்கான அந்த வரவு, பாவத்திற்கான சம்பளம், செய்கைக்கு தக்க அந்த கிரியைகளுக்கான பலன், இதெல்லாம் அந்த அக்கௌண்ட்ல ஏறும். ஸோ அதற்கான அந்த டேஸ் வரும். அந்த மாதம் முடியும் போது, அந்த காலங்கள் முடியும் போது, அப்போ ஒரு மனுஷன் நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு நல்ல பலன் கிடைக்குது. ஒரு விவசாயி தோட்டத்தை நாட்டி அந்த மரங்களை பாதுகாத்து வைக்கும்போது அதற்கான அறுவடை நாட்கள் வரும்போது நல்ல பலன் கிடைக்குது. ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு வீட்டில் 3 பிள்ளைகளை உருவாக்கி வளர்க்குறாங்க. ஒரு நாள் வருது, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதே நேரம் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் ஒரு மனுஷன் தன் செய்கையை ஒப்பு கொடுப்பானால், கவனிக்கலாம், ஒரு மனுஷன் பாவம் செய்து கொண்டே இருப்பானால் அது என்ன ஆகும்னா அது சம்பளமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் 12ஆம் வசனத்தை அதை கவனிக்கலாம். ஆகையால் நீங்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? நம்மள சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் சொல்றார். நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக. என்ன இருக்குன்னா, அந்த பாவத்தின் இச்சை எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இந்த சோதனை வருது. அப்ப இந்த சரீரத்தை முன்னாடி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஒப்பு கொடுத்தோம். மனசுல என்ன தோணுதோ அதை செய்யும்படியா. அதனுடைய விளைவு என்னதுன்னா, அது ஒரு மனுஷனை கொன்று விடுகிறது. ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி அந்த மனுஷனை தரித்திரத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் நிந்தைக்குள்ளையும் கொண்டு போகுது. அப்ப இந்த பவுல் அப்போஸ்தலர் இங்கு தெளிவா சொல்றார் 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அப்போ நம்முடைய அவயங்களை என்ன செய்யணும்? பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். பிள்ளைகளையும் கூட அதுல ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த அவயங்களை நீ எதுல ஸ்பெண்ட் பண்ற? எல்லாமே நல்லா இருக்குன்னு அப்படியே கேஷுவலா இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஆண்டவர் இயேசு ட்ரெயின் பண்றார். என்ன சொல்றாரு? இந்த ஜெபம் என்கிறதுல ஒரு மனுஷன் தன்னையே சார்ந்து கொள்ளக்கூடாது. இயேசு ஜெபிக்கிறார் விழித்திருந்து. கவனிக்கலாம், ஆண்டவர் இயேசு என்ன செய்யறார்? விழித்திருந்து ஜெபிக்கிறார். அப்போ அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் எனக்கு ஜெபமே தேவையில்லை, எனக்கு ஆண்டவரே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன் மீது நம்பிக்கையினால் அப்படி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அங்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜெபிக்கும் போது அவரை சார்ந்து கொள்ளத்தக்கதாக நாமும் ஜெபிக்கணும், அவரும் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், அவரும் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஜெபத்தில் எல்லாமே சரியாயிரும், ஜெபத்தில் சரியாயிரும், அந்த ஜெபத்திலே இயேசு பதில் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கும் போதே அந்த ஜெபத்திற்கு அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். நம்ம ஜெபிக்காம இருந்தா ஜெபம் என்ன அந்த ஜெபத்திற்கு பதில் என்ன செய்யாது? கிடைக்காது. நம்முடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. கவனிக்கலாம், ஜெபிக்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னை நம்பவில்லை, என் பலத்தை நான் நம்பல. தன்னம்பிக்கை ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்? அந்த தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கும். நான் செஞ்சிருவேன், நான் இதை படிச்சிருவேன், நான் இதெல்லாம் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு என்ன வரும்? பிள்ளைய வளர்க்குறதா சாதாரணமானது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த படிப்பு தானே ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் அந்த சோதனைன்னு வரும்போது அந்த சோதனையில் நிற்க முடியாதபடி அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். அதெல்லாம் அது என்ன ஜெபம் பண்ணுறது, அதெல்லாம் தேவையில்லை, ஜெபிக்காமே எல்லாம் நடந்துடும் அப்படிமா. இன்னும் பொய் சொல்லுவான், ஜெபம் பண்ணால் கஷ்டம்தான் வரும் அப்படிமா. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அவர் தான் ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, சீசர்களையும் சொல்றார், நீங்களும் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு இடத்துல அங்கேயே அதில் சொல்றாரு, மாமிசம் பலவீனம் உள்ளது தான், ஆவியோ
உற்சாகம் உள்ளது. இது பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் பாஸ்டர் மாரநாத பாஸ்டர் அவங்க வியாழக்கிழமை இறந்துட்டாங்க. அதுக்கு போயிருந்தோம். மாரநாதா பாஸ்டர் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. ஒரு கரெக்டாக 25 டேஸ்க்கு முன்னாடி அதில் ப்ராப்ளம் ஆகி கோயம்புத்தூரில் போய் திரும்ப செக்கப் பண்ணி சரி பண்ணிட்டு வந்தாங்க. சரி பண்ணிட்டு வந்தது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது பாஸ்டர் அவங்க சன் சொன்னாங்க, ஏன்பா முன்னாடியே அதை பார்த்துருக்கலாம்ல, அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டப்போ, அப்பா அந்த ஊழியத்தில் இருக்கிறதுல அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாரு. 2 சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. பெரிய சர்ச்சாக பழனியில் ஒன்று, கீரனூரில் ஒரு சர்ச்சு. அவங்க சன்னும் பாஸ்டராக இருக்கிறாங்க. மாரநாதா அதான் அடக்காராதனை போய் அதெல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம். ஒரு நல்ல தேவ ஊழியக்காரர். அப்போது நம்மளுடைய பகுதியில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா, நம்ம எல்லா பகுதியிலையும் கவனமாக இருக்கணும். ஒரு இந்த பகுதியில் இருந்துட்டு இந்த பகுதியை விட்டுறக்கூடாது. படிப்புங்கிறத கவனமாக இருந்துட்டு கர்த்தருக்கு பிரியமாக ஜெபம் பரிசுத்தம் அதை விட்டுறக்கூடாது. உறவினர்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறோன்ட்டு கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயும் சமநிலை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் இயேசு இங்கே சொல்கிறாரு, ரோமர் 6ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தில், உங்கள் அவயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ இதை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் அவயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பயிற்றுவீங்க. வாயை பயிற்றுவீங்க, கண்களை பயிற்றுவீங்க. இப்போ ரொம்ப எளிதாக கண்களின் இச்சை மலிவாக கிடைக்குது. ஃபோனில் இச்சையானது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னா, மனதை கெட்டு போகவும், அவங்க மனதை குற்ற நிலைக்கு கொண்டு போகவும், அவர்களை அடிமையாக்கவும் எளிதாக கொண்டு போய் விடுகிறது. நிறைய நேரம் பிள்ளைகளோட கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. கணவன் மனைவி உட்காந்து பேச நேரம் இருக்காது. ஆனால் ஃபோனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த இச்சை என்பது எளிதாக கிடைக்கிற ஒன்றாக இருக்குது. அப்போ பிசாசனுடைய கேரக்டர் என்னன்னா, அவன் பாவத்தை ரொம்ப அப்படி இனிமையாக காமிப்பான். சோதனை, அதுதான் சோதனை. எல்லாருக்குள்ளேயுமே அந்த சோதனை வருது. நம்ம யாருமே சோதனையில் விழவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் சோதனைக்குள்ளே போகிறோம். ஆனால் சோதனையில் விழாமல் இருந்திருந்தா அப்படின்னு நமக்குள்ளே என்ன வரும்? ஐயோ, அன்னைக்கு இப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணியிருந்தா, அன்னைக்கு கொஞ்சம் இப்படி இதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதே, அன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா கர்த்தருக்குரிய காரியங்களில் இப்படி செஞ்சிருந்தா இந்த ஆபத்து வந்திருக்காதே. நம்ம எல்லாருக்குமே அந்த எண்ணம் வருது, நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அந்த சோதனைன்னு வரும்போது அது எப்படி இருக்கும்னா, அப்படி சுண்டி இழுக்கும். அது உன்னை பாரு, உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பாரு, எவ்வளவு உனக்குள்ள அவ்வளவு நிறைவா இருக்கு பாரு அப்படின்னு தான் அது சுண்டி இழுக்கும். அது கொண்டு வரப்போகிற பெரிய அழிவும் நாசத்தையும் சொல்லவே சொல்லாது. அதுதான் பின்னாடி இருக்கிற பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும். அப்போ இந்த பாவம் என்பது அது எப்படி சுண்டி இழுக்கும்னா, ரொம்ப அது இன்பமா காண்பிக்கும். அதான் சோதனை. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த சோதனை வருது. இந்த சோதனையில நாம என்ன செய்யணுமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த சோதனையில ஜெயிச்சிடலாம். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுறக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்ப இதை எல்லாம் செஞ்சுட்டு கடைசி ஆண்டவரை தேடக்கூடாது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தா நான் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க முழுக்க முழுக்க பிசாசிட்ட போய் சரண்டர் ஆகிடுறீங்க. அன்பானவர்களே, அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது கடவுளையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை விட்டுட்டு எல்லாம் நான் கவலைப்பட்டுட்டு நானா எல்லாம் செஞ்சுட்டு
அப்புறம் நான் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கூட கொடுக்கப்படாது, உங்கள்கிட்ட இருக்கிறது எடுக்கப்படும். அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அதுக்கே ரெடி ஆகணும், சிறந்ததை கொடுக்கணும், அதற்கு ஆயத்தமாகணும். அப்போ அதற்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனை, இந்த ஆராதனையில் நான் என்ன செய்யணும்? நல்ல ஜாக்கிரதையாக விழிப்பாக இருந்து வசனத்தை கேட்கணும். அந்த நேரத்தில் நான் அசதியாக இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் நான் ஒரு நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். என் வாழ்க்கைக்கு கர்த்தர் அங்கே ஏதோ ஒரு சிலதை வச்சிருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். ஸோ அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த அவயங்களை நம்ம என்ன செய்யணுமா? நீதியின் ஆயுதங்களாக. இந்த அவயங்களை என்ன செய்யணுமா? நீதியின் ஆயுதங்கள். அப்போ கண்களின் இச்சை வருது அப்படின்னா, கண்கள் அங்கே இச்சை சோதனையாக இருக்கும்னா அதை அவாய்ட் பண்ணணும். எதனால நம்ம வாழ்க்கையில் நம்மகிட்ட என்ன பலவீனம் இருக்குது, எங்கே நம்ம வீழ்ச்சி அடைகிறோம், எதில் நம்ம மோசம் போகிறோம், அப்போ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு என்ன சோதனை வரும்னா, பெருமைங்கிறது சோதனையாக வரும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையே அவங்களுக்கு ஒரு சோதனையாயிரும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் அதாவது மன்னிக்காததே அவங்களுக்கு சோதனையாக இருக்கும், மன்னிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பொய் சொல்றது கைவந்த கலையாக இருக்கும், அதுதான் அவங்களுக்கு சோதனை. இன்னும் ஒரு சிலருக்கு கோவப்படுறது, படாலும் கோவப்பட்டுருவாங்க, அது அவங்களுக்கு சோதனை. அப்போ எந்த சோதனையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்? இந்த சோதனையை மேற்கொள்ள. இந்த சோதனை பொதுவாக 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, உலகம், மாமிசம், பிசாசு. சொல்லுங்களேன், உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 நாளையும் நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். சொல்லுங்களேன், உலகம், மாமிசம், பிசாசு. பைபிளில் ஆதியாகமம் 1 வானத்தையும் பூமியும் தேவன் என்ன செய்தார்? உண்டாக்கின அந்த உலகத்தை பற்றி தான் சொல்றார். அந்த உலகம் இல்லை, இந்த உலகம்னா இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறைகள், இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு விதமாக நடக்கிறாங்க பாருங்க, அந்த வழிமுறைகளில் அது வித்தியாசமாக இருக்கும். அந்த வழிகளில் நம்ம போயிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லேயே போய் யாரை ஏமாற்றலாம், யாரை பழி வாங்கலாம், அவங்கள காட்டிலும் நான் தான் பெரிய ஆள். ஸோ இந்த எண்ணங்களே அந்த உலகத்தினுடைய கேரக்டர். அந்த மாதிரி அதில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு. இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அது என்னவா இருக்குன்னா சோதனையாக இருக்குது. இந்த சோதனையை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஒரு சிலருக்கு அவங்க சரீரமே அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அவங்க எண்ணங்களே சோதனையாக இருக்கும், அவங்க இருதயத்தின் நினைவே சோதனையாக இருக்கும். நமக்கு விரோதி வேற யாரும் இல்லை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க. நம்மளுடைய பலவீனம் என்னன்னு நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும். ஜெபிக்காமல் இருக்கிறது பலவீனம் அப்படின்னா, ஜெபிக்க மாட்டேன் அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அந்த பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும். பைபிளில் இவங்க தூங்குனாங்கிறத அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, பேதுரு தூங்கினார். பேதுரு யார் தெரியுமா? ஒரு பெரிய லீடர், அப்போஸ்தல். ஆதி திருச்சபையில் பைபிள் எடுத்து வாசித்திருப்பாங்க. அப்போ இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்து வாசித்திருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கோம்? பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவர்கள் தூங்கினார்கள். எப்படி இருக்கு பாருங்க, பலவீனத்தை அப்படியே எழுதுறாரு. அதாங்க வேதாகமம், இந்த பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட புஸ்தகம். இந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம முகத்தை காமிப்பார். இந்த வாரம் எத்தனை சோதனைக்குள்ள போனோம், என்னென்ன காரியங்கள்ல வீழ்ச்சி அடைந்தோம், பலவீனம்னு தெரிந்தே துணிகரமா போய் எவ்வளவு நஷ்டமானது. கண்ணாடிங்க இது, நம்ம முகத்தை காண்பிக்கிற கண்ணாடி. ஒரு சிலர் நமக்குள்ள பலவீனம் என்னன்னா, நம்மளை நாமே பெருமையா நினைக்கிறது. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாக போகுது. நான் இன்னும் சொல்ல போனா, ஒரு சிலருக்கு சந்தேகம், எது எடுத்தாலும் சந்தேகம். ஆனா பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுல ஏன் எதற்குன்னு கேள்வி இருக்காது. பாருங்க,
சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணுமா. ஆனா இந்த சந்தேகம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இது நடக்குமா, இந்த வாக்குத்தத்தம் உண்மைதானா? ஆண்டவர் இயேசு லாசருடைய அந்த இடத்துக்கு வரும்போது மார்த்தாள் கேள்வி கேட்குறாங்க, பேசுறாங்க இயேசுவோடு. ஆண்டவரே, நீர் திரும்ப வரும்போது உயிரோட எழுப்புவி, ஆனா இப்ப நீர் இங்க இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் அவன் மறிக்காம இருந்திருப்பான்ல. அவங்களுடைய அந்த எண்ணங்களை பாருங்க. நீங்க அன்னைக்கு எழுப்புவீங்க, அது வேற. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மறிக்க மாட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ விசுவாசித்தாலும் தேவ மகிமையை காண்பாய். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள், சந்தேகம், ஒரு சிலருக்கு எப்பயுமே சந்தேகத்திலே இருப்பாங்க. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப ஒரு சந்தேகம் வந்துடும். ஆனா பாருங்க, அதெல்லாம் நமக்கு பலவீனம். அந்த பலவீனத்தை ஆதி திருச்சபையில இந்த பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலர், தலைமை அப்போஸ்தலர் உள்ளூர் திருச்சபைக்கு, அங்க இருக்கிற லோக்கல் சர்ச்சுக்கு, அந்த எருசலேமுக்கு அவர் தான் முக்கியமானவர். ஆனா அவர் மத்தியில இதை எடுத்து வாசித்து இருக்கிறாங்க. இந்த மார்க்கு சுவிசேஷம் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து எழுத சொன்னது யாருன்னா பேதுரு தான் எழுத சொன்னாராம். இந்த மார்க்குங்கிறவர் எழுதுறாராம். அப்ப தன்னை குறித்து அதுல சத்தியத்தை அப்படியே எழுதுறார், உள்ளதை உள்ளபடி எழுதுறார். அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல போனா அங்க கண்களின் இச்சை சோதனை வரும், பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும், பிள்ளைகள் இப்படி மோசம் போயிடுவாங்க, அதுக்குள்ள அனுப்பக்கூடாது. அவங்கள கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு எச்சரிக்கை ஆயிக்கணும். அவங்கள யூ மஸ்ட் ட்ரெயின். அவங்க அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக, வாய, நினைவ, இருதயத்தை, அதை ட்ரெயின் அப் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த சோதனைக்கு தப்ப முடியும். திரும்ப அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 14. வசனம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது அதுல இவர் போராடுறார். ஏன்னா மாம்ச சரீரத்துல தான் இயேசு இந்த பூமியில இருக்கிறார். இவர் மனுஷகுமாரன், எல்லாம் சொல்லுங்களேன், மனுஷகுமாரன். ஹல்லேலூயா, தேவகுமாரன். ஆனா இங்க பூமியில எப்படி இருக்கிறார், மனுஷகுமாரனா இருக்கிறாரு. அப்ப மனுஷகுமாரனா இருக்கிறப்ப இந்த மாமிசம் என்ன செய்யுதுன்னா அது ஒரு பலவீனமானது. அப்போ இந்த பலவீனமான இதுல நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் வாக்கு பண்றார். பேதுருக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது, மறுதலிக்கிற பலவீனம். அடுத்து அதே பேதுருவை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பேதுருவை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி அவரை கொண்டு ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதல், முதல் அறுவடை, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க பெந்தேகோஸ்தே நாள். பலவீனமான ஆள் தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த அபிஷேகம் ஆயத்தமாக்குது. உள்ள ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமா ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். உங்க குடும்பத்திற்காக நீங்க என்ன செய்யப்படணும், பரிசுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா. அப்ப நம்ம இந்த வீழ்ச்சி அடையாம இருந்திருந்தா, தேவனோடு நம்ம ஒப்புரவாயிருந்தா, அந்த ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு நிறைய பேருக்கு சரியான ஒப்புரவாகுதல் இல்லை. ஒப்புரவாகுதல் என்னன்னா தனியா நேரம் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றது இல்லை, ஆண்டவரிடத்துல மனம் திரும்புறது இல்லை, வார்த்தையின்படி மனம் திரும்புறது இல்லை. மனசுல என்ன தோணுதோ, இருதயத்துல என்ன தோணுதோ, பாரம்பரியமா என்ன செய்தோமோ அதை அப்படியே செய்யறது. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்துல அவர் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நிக்குது. எல்லா மனுஷனும் மனுக்குலத்தினுடைய பாவம், அக்கிரமம், அருவருப்பு, அதையெல்லாம் இப்ப அந்த பாத்திரத்தில் இருக்கு. அதை எடுத்து இவர் பானம் பண்ணணும். அந்த பாத்திரம் என்பது கல்வாரி சிலுவை, அக்கினி. அந்த அக்கினி, அந்த கொடூரமான சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட போறார். அப்போ அது எல்லாம் ப்ரீவியூ மாதிரி காமிக்கப்படுது. இப்போ இதை எடுத்து அவர் பானம் பண்ணணும். அப்போ மாமிசம் என்ன சொல்லுது, ஏன்னா மாமிசம் என்பது ஒரு பெரிய சோதனையான ஒன்று.
சொல்லுங்களேன், மாமிசம். இந்த மாமிசம் என்ன செய்யும்? கண்ணில் பார்த்தா தான் நம்பும். இயேசு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், இயேசு நல்லவர். நிறைய நேரம் நம்பாது. நீ ஜெபித்தா தேவ மகிமையை காண்பாய். ஜெபிக்க விடாது மாமிசம். ஆமாம், என்ன பெரிய ஜெபத்தை நீ பண்ணி ஆண்டவர் உன் ஜெபத்தை என்ன கேட்டார்? நீ குடும்பத்தில் பிள்ளைய நீ ட்ரெயின் பண்ணு. ஆமாம், பிள்ளைகள்லாம் சொன்னோடி கேட்காது, எளிதா அதெல்லாம் ஒன்றும் அடங்காது. இல்லை, அதை நம்ம சொல்லிடலாம் எளிதா. இங்கே சீசர்களை அவர் என்ன செய்கிறாரு? தம் பிள்ளை மாதிரி உருவாக்குறாரு, கூட வைக்கிறாரு, எக்யூப் பண்ணுறாரு, ட்ரெயினப் பண்ணுறாரு. திரும்ப சொல்கிறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம குடும்பத்தை அப்படி நடத்துகிறோம்? ஒரு சில மனுஷரிடத்துல ஒரு சில பலவீனம் இருக்குன்னா அவங்க பலவீனத்தை அப்படியே காயப்படுத்துறது இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்கள ஒப்புரவாக்கி விடணும், தேவனோடு ஒப்புரவாக்கி விடணும், ஆண்டவரை நேசிக்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒப்புரவாக்குற அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்தும். உங்க மூலமா அவங்க அந்த ருசியை ருசித்து பார்ப்பாங்க. நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க கவனிக்கலாம், உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த உப்பு என்ன செய்யும்? குழம்புல போட்டுட்டா கொஞ்ச நேரத்துல கரைஞ்சிரும், திரும்ப போய் உப்பை தனியா எடுக்க முடியாது, குழம்பும் உப்பும் சேர்ந்துடும். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நீங்க இருக்கிற வீட்டுல உறவினர்கள் மத்தியில் அப்படியே பிரகாசிக்கும் போது பரமபிதாவை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனோடு இருக்கிற அந்த உறவு, இந்த பூவோட சேர்ந்த நார் என்ன செய்யணும்னா, நாருக்கு நறுமணமே கிடையாது. நாருங்கிறது அது வாடையே இல்லாத ஒன்று. ஆனால் இந்த பூவோட சேர்ந்து அதை கெட்டின உடனே இந்த பூவில் இருக்கிற அந்த நறுமணம் எல்லாம் நாருக்கு போயிடும். அடுத்து இந்த நாரை தனியாக மோந்து பார்த்தா அந்த பூக்குள்ளே இருக்கிற எல்லா நறுமணமும் அவ்வளவு. அதே போல் இயேசுவோடு இணைக்கப்பட்டால், இயேசுவோடு பிணைக்கப்பட்டால், அவரோடு நேரம் எடுத்து ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னால் இது முடியல, எனக்கு இன்னது பலவீனமாக இருக்குது, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, ஆண்டவரே இந்த பாதை எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அதை சொல்லி கொடுப்பார். உங்களை அவர் பலப்படுத்துவார். ஆண்டவரே இந்த பகுதியில் நான் பலவீனமா இருக்கிறேன், என்னால முடியல, திரும்ப திரும்ப எனக்கு அந்த பலவீனம் வருது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட அதை ஷேர் பண்ணோம். ஆண்டவருக்கு சமமாய் வேற ஒரு ரூபத்தையோ சொரூபத்தையோ வைத்து வணங்குவது மந்திரவாதத்துக்கு சமம். அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கும் போது அங்க என்ன செயல்படும்னா, சாப ஆவி செயல்படும். ஒரு சிலர் அதை சேவிக்கிறாங்க, சாபம் நீங்காது, பிரமாணம் தான். ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இதை இப்படிதான் செய்யணும், மீறி செஞ்சா பெனால்டி. 30ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி இபி பில் கட்டணும்னா 4ஆம் தேதி கட்டணும். இல்லைங்க நான் எம்எல்ஏ மகன் 10ஆம் தேதி தான் கட்டுவேன்னா கட்டலாம், பெனால்ட்டியோட கட்டணும். லா அண்ட் ஆர்டர். தேவன் அவர் விதித்ததுல சட்டம்னா சட்டம் தான். தேவனுக்கு சமமா வேற ஒரு ரூபத்தை வணங்கினா அது மந்திரவாத செய்கை, சாபம் தொடரும். அங்கு ஒரு சில பிசாசு கிரியை செய்யும், தேவனுடைய இடத்தை வேற ஏதாவது ஆக்கிரமிச்சிரும். கடைசி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆண்டவரை தானே ஆராதிச்சோம். ஆமா, ஆனா ஆண்டவரை ஆராதிச்சோம், ஆனா நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் நீக்கப்பட்டதா? தேவனுக்கு சமமான இடத்தை வேற எதுக்காவது கொடுத்துட்டோமா? தேவனுக்கு சமமான அந்த இடத்தை பணத்துக்கு கொடுத்துட்டோமா, வேலைக்கு கொடுத்துட்டோமா, இல்லை படிப்புக்கு கொடுத்துட்டோமா, இல்லை மனுஷருக்கு கொடுத்துட்டோமா? பாருங்க, இதை புரியும்படி சொல்லலாம். ஆண்டவர் இயேசு முதலாவது கற்பனையா சொல்றார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. எல்லாம் சொல்லுங்களேன், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, ரெண்டாவது என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இதை தலைகீழ செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல மனுஷரிடத்துல அன்பு கூர்ந்துட்டு பிறகு தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா எல்லாமே தப்பா போயிடும், சோதனை வந்துடும். இன்னைக்கு ஒரு சில நேரம் என்ன செய்யறாங்க? கணவனை பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த, சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த, பிள்ளைகளை பிரியப்படுத்த. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல தேவனை அன்பு கூறணும், முதல்ல தேவனிடத்துல ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக என்ன செய்யறது இல்லை, ஜெபம் கூட பண்றது இல்லை, ஜெபத்தை தூக்கி கடைசி வச்சிடுறது, கர்த்தருடைய காரியங்களை அற்பமா என்றது.
முதல்ல தேவனிடத்துல என்ன செய்யணும்? முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா? அன்பு கூறுவாயாக. சொல்லுங்களேன், அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுவோம். ரெண்டாவது என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, சொல்லுங்களேன், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது இதை வச்சிடக்கூடாது. பெற்றோர் தங்களை கடவுளா காமிக்க கூடாது. நண்பர் ஒரு சிலருக்கு கடவுள் மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில ப்ரோக்ராம் ரொம்ப விருப்பமாயிரும், அடிக்ட் ஆயிடுவாங்க. தேவனுடைய அந்த இடத்த தேவனுக்கு கொடுக்கணும். உட்காந்து துதிச்சு நன்றி சொல்லி ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவருக்கு அந்த ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே என்னை நீதியாக்கி இருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இன்னும் பலனை கேட்டு அப்படி செய்யணும். யாத்திராகமம் 20 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு சமமா யாதொரு ரூபத்தையாவது சொரூபத்தையாவது உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ அதை சேவிக்கவோ வேண்டாம். சேவிக்கிறதுன்னு என்னன்னு தெரியுதுங்களா? தேவனுக்கு கடவுளுக்கு சமமா எதையோ ஒன்றை வச்சு நம்ம சேவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா? அது ஒரு அசுத்த ஆவி உள்ள வந்துருமா, பொல்லாத ஆவி உள்ள வந்துருமா. இப்போ நம்ம வாலிபர்களுக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனை சொல்லுவாங்கன்னா, உன் மனசு என்ன தோணுதோ அதன்படி செய்ய. ரொம்ப ஆபத்து. உன் மனசுல என்ன தோணுச்சோ, வாலிபர்களுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், உன் மனசுல என்ன தோணுச்சோ அதெல்லாம் சரின்னு போ. நல்லா கவனிங்க, மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சா நேர நரகத்துக்கு தான் போகணும். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது எப்படி இருக்கான்? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அப்ப மனசுல நினைக்கிறபடி செய்யினா எப்படி இருக்கும்? அளவுதான். அப்போ இந்த வாலிபர்கள் மனதை அப்படி நயவஞ்சகமாக, ஓ மனசுல என்ன தோணுது, நல்லா கவனிங்க, வாலிபர்கள் மனசுல என்ன இருக்கும்? அப்படி மனதை மயக்கும், சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கட்டுப்பாடுகளை அதை உடைக்கிறதுக்கு வாலிபர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி பண்ணோம், நீ எப்படி பண்ண, நீ என்ன கேட்டகிரி, அதை சுண்டி இழுப்பா. நாங்கள் இப்படிலாம் தப்பு செய்கிறோம், நீ செஞ்சியா அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நடத்தியிருந்தால் தான் அங்கே பிள்ளைங்க நிற்க முடியும். இல்லைன்னா பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க? புசுக்குன்னு விழுந்துருவாங்க. அவ்வளோதான். இதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது, பிள்ளைகளை அனுப்பி விடுறது ஓநாய்களுக்குள்ள ஆடை அனுப்புகிற மாதிரி. ஓநாய் தான் அவ்வளவும் பிச்சு பீறி போட்டுரும். நம்ம நினைக்கிறோம் அது பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க. பிள்ளைகளில் உள்ள பிசாசு உட்காந்துருக்கு. பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைகளுக்குள்ள வேலை பார்க்கறது. சிந்தனையெல்லாம் விழுந்து போன பாவ அந்த சிந்தனை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அந்த கர்த்தருடைய இதில் நடத்தலைன்னா உங்கள் பிள்ளைய வெறுமையாக விடுறீங்க. ஓநாய்களுக்குள்ள ஆடு அனுப்புறது மாதிரி. இந்த ஓநாய் என்ன செய்யும்? ஆட்டை பார்த்த உடனே ஆஹா இது ஒண்ணுமே எதிர்ப்பு தெரிவிக்காது, இது மாதிரி ஒரு ஏமாளி எதுவுமே கிடையாது, நமக்கு ஈஸியா உணவாயிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல எப்படி இருங்க, வினா உள்ளவராயிருங்க, புறாக்களை போல கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க. உலகத்தான் கூட அவங்களுக்குரிய முறைகள்ல பக்தியா இருக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச பிரமாணங்களை இருதயத்துல தரிச்சிருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தரை கனம் பண்றத அவங்கள ட்ரெயின் பண்ணணும், பயப்படுறத சொல்லி கொடுக்கணும். இந்த நாட்கள்ல சொல்லி கொடுக்கலைன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது இன்றைக்கு நம்ம உருவாக்குற அந்த ட்ரெயின் அப் தான் அவங்களுடைய அவயங்களாக, நீதியின் ஆயுதங்களாக. சொல்லுங்களேன், நீதியின் ஆயுதங்களாக. திரும்ப சொல்லுங்களேன் சத்தமா, நீதியின் ஆயுதங்களா. உங்க பிள்ளைகளுடைய அவயங்கள் நீதியின் ஆயுதமா இருக்கும். ஏதாவது பிசாசு வர்றான் அப்படின்னா இந்த ஆயுதம் அடிக்கும். ஏய் போ. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஜெபத்துல, இது பிசாசுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அவயங்கள் நீதியின் ஆயுதங்களாக தேவ வல்லமையோடு இருக்கும். தேவனுடைய எப்படி இருக்கும்? வல்லமையோடு இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மறுரூபமாக்கி அதையெல்லாம் அவங்கள உருவாக்கும் போது பிள்ளைகள் அற்புதமா ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர
கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருதுக்கும் குடும்பத்திற்கான காரியங்கள்ல பதறிடக்கூடாது, தப்பானபடி எதையும் செஞ்சிடக்கூடாது. பொருளாதார காரியங்கள்ல, சரீர சுகம் சம்பந்தப்பட்டதுல, எல்லாத்துலேயும் நம்ம அந்த ஞானத்தை ஆண்டவற்றை கேட்கணும். சொசைட்டியில் எப்படி இருக்கணும், பிரஜாதியர் மத்தியில் எப்படி இருக்கணும், ஞானத்தை கேட்கணும். அதில் ஒரு நம்ம குறைவாக இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் போய் வெக்கப்பட்டு அது மனஸ்தாபப்பட்டு அழுது கூட, ஆண்டவரே நான் இப்படி கேவலமாக இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் கூட ஒருவேளை உள்ளம் உடையிறப்ப அழுது கூட கேட்டு பாருங்க, வெக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஞானத்தை கேட்கிறவன் ஞானத்தை என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். அப்போ ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளமான இடத்துல அந்த ஞானமாக நடக்கிறது தான் அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும், தீர்க்க ஆயுசை கொடுக்கும். அதன் வலது கையிலே தீர்க்க ஆயுசும் இடது கையிலே செல்வமும் இருக்கு. ஆனால் ஞானம் இல்லாதவங்க இதில் என்ன தெரியுமா, வலது கையில செல்வம், இடது கையில தீர்க்க ஆயுசு. பணம் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்து வச்ச எத்தனையோ பேர் சேர்த்து வச்சது அவங்க அனுபவிக்க முடியல. அதுதாங்க அந்த ஞானம், உலக ஞானம். பணம் தான் கடவுள், பணம் இருந்தால் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அவன் பேர் என்னன்னா பொய்யனும் பொய்க்கு. நீ பணத்தை சேர்த்துட்டேன்னா உலகமே உனக்கு கீழே அப்படிமா பொய் சொல்லுவான். கர்த்தரை நீ அப்புறம் தேடு அப்படிமா. ஆனால் கர்த்தரை முதல்ல தேடணும், கடவுளை முதல்ல தேடணும். அவருக்கு முன்னாடி நம்மை தாழ்மைப்படுத்தணும், பிள்ளைகளை தாழ்மைப்படுத்த பழக்குவிக்கணும். ஒரு சிலருக்கு புஸ்தகம் தான் கடவுள், படிப்பு தான் கடவுள். அது ரட்சிக்காதுங்க, அது வேணும், நல்லா படிக்கணும். நான் சொன்னேன் பாருங்க, அந்த பாஸ்டருடைய பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. மெரிட்லேயே 22 வயசுல அவங்க பொண்ணுக்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை. இன்னைக்கு நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க, 80,000 வாங்குறாங்க அவங்க பொண்ணு. 22 வயசுல கவர்மெண்ட் போஸ்டிங். அவங்க சன் எம்காம் முடிச்சுட்டு பாஸ்டரா இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறார். 2 பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மகனை குறித்த கவலை இருந்தது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காத போது என்ன கவலைனா, அவன் ஊழியத்துக்கு வருவானோ வரமாட்டானோ. அடிக்கடி சொல்லுவார், என் பையனை நான் ரொம்ப பெரிய நிலைவில் போயிட்டான், வேற மாதிரி போயிட்டான்னா கர்த்தருடைய இதில் வராமையே போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அன்னைக்கு அந்த பையன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம், ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், எங்கள் அப்பாவுக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இந்த ஆரோன் பிரதருக்கு எலிசா அம்மா கூட இருந்து கவனிச்சாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அவருக்கு நல்ல வேலை ஸ்டண்ட்டு வைக்கலை. அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் அங்கே கோயம்புத்தூரில் போய் பார்க்கும்போது அந்த வேதனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதனுடைய வேதனை. ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நல்லதுங்கிறாங்க ஸ்டண்ட் வைக்கிறத காட்டிலும், ஹார்ட் ப்ராப்ளம்னு வந்தால். அந்த நேரம் அந்த தம்பி ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் முடித்து ஒரு போதகராக இருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கே ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்களோட அந்த ஃபெல்லோஷிப்பில் அவங்க மகனும் வருவார், அப்பாவும் மகனும். அந்த ஃபெல்லோஷிப்பில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான், 4 பேர் தான் இருப்போம். அதில் அவங்க மகனுடைய அந்த ஊழியத்தை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப கண்டிஷன் சொன்னடியக்கலைன்னா குச்சை வச்சு ரோட்டில் ஓட விரட்டி இருக்காராம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் விட்டுருங்க பாஸ்டர் ஐயா, பாவம், ஏதோ என்ன வேற எதுக்கும் இல்லை, பக்கத்து வீட்டில் போய் டிவியில் உட்காந்து சினிமா பார்த்ததுக்கு அன்னைக்கு போட்டு தான். அவங்க அப்பானா நடுக்க இருக்கு. எத்தனை வீட்டில் அப்படி ஒரு கண்டிப்பு இது இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த ஒரு சுண்டி இழுக்கும். அந்த நடிகர் படம்னா ஐயோ அந்த பாட்டு இருக்கே அப்படின்னு அளவுதான். தேவனோடு இருக்கிற காரியங்கள் அவங்கள ஆண்டவர் விட்டு விலகச் செய்கிற மற்ற எத்தனையோ வஞ்சகமான காரியங்கள், அது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிக்கலாம் சங்கீதம் 119 11ஆம் வசனம். சங்கீதம் 119 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில்
வைத்து வைத்தேன். இப்போ மார்க் 14 இங்கு ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? பேதுருவே, நீ நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அப்போ அந்த 3 மணி நேரத்துல அடிக்கடி வந்து சொல்றார், விழித்திருக்க கூடாதா? சோதனைக்குள்ள அகப்படாதபடி ஜெபிக்க கூடாதா? பிள்ளைக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, குடும்பத்துல சொல்லியிருக்கீங்க, உனக்கு சோதனை வரும், நீ ஜெபிக்கலைன்னா சோதனையில நீ சிக்கிக்கிடுவ, உன்னை காப்பாத்த யாரும் வர முடியாது, தேவையில்லாத பயம் வரும், தேவையில்லாத அசுத்தம் வரும், உன் சிந்தனை கெட்டு போகும், நீ தடுமாறுவ. அதை சொல்லணும் பாருங்க. அப்ப இங்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஜெபிக்க முடியாதபடி ஒரு சோதனை வருது. தி அவேர்னஸ், விழித்திருக்க கூடாதபடி. அடுத்த 38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இது சங்கீதம் 119 பார்த்தோம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, ஒரு மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, டெபாசிட் பண்ணி வைத்தேன். உங்களுக்கு வர்ற சேலஞ்சஸ், அந்த பலவீனத்துல, ஆண்டவரே என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அறிந்து, ஒருவேளை நம்ம அப்பா அம்மா தாத்தா அவங்கள யாராவது நம்ம எல்லாமே கடவுளை ஆராதிக்காதபடி, கர்த்தரை ஆராதிக்காதபடி வேற அதை ஆராதிச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவுகள், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத நஷ்டம், வீட்டில் தேவையில்லாத இழப்புகள் எத்தனையோ தொடரலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கூட அது சவாலா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை உயர்த்தணும். கிறிஸ்து எனக்காக சாபமாகி எல்லா சாபத்திற்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சொல்லி உட்காந்து நேரம் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து திரும்ப திரும்ப துதிச்சு வல்லமையை ரிலீஸ் பண்ணணும் இயேசுவின் நாமத்தில். அதுல உட்காந்து வேலை செய்யணுங்க. நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு மிச்ச மீதி ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. நம்ம கையிலேயே நெய் வேணும், வெண்ணெய் இருக்கு, அந்த வெண்ணெயை உருக்குனா நெய் வந்துடும். உங்க வாய் இருக்கு, இருதயம் இருக்கு, நினைவு இருக்கு. ஜீசஸ் அப்படின்னு கூப்பிட்டா உயிருள்ள ஆண்டவர் வந்து விடுவிச்சிருவாரு. அவரால் கூடாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. குஷ்டரோகியை குணமாக்கினவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தோரை எழுப்பினவர், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாதிருப்பாரா? அவர் உதவி செய்வார். அப்போ வைத்து வைத்தேன், டெபாசிட் பண்ணி வைக்கணுங்க. நேரத்தை கூட சிக்கனமா செலவு பண்ணணும். நிறைய பேர் ஜெபத்துக்கு தான் சிக்கனமா கொஞ்சமா நேரம் கொடுப்பாங்க. 1 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம். ஆனா உட்காந்து ஒரு தேவையில்லாத மனுஷரிடத்துல நாளெல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்க. பத்தாதுன்னு போன் போட்டு பேசுவாங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாம போகாது. அந்த சொற்களே உங்களுக்கு பாவம். ஆனா கர்த்தரிடத்துல பேசுறது கொஞ்சம். உங்களை அவயங்களை மாத்துங்க. புரணி பேசுறது, பரியாசம் பண்றது, பெருமை பேசுறது, அகங்காரமா பேசுறது, நாங்க யாரு தெரியுமா, அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த பெருமை நமக்கு பெரிய சோதனையா போயிடும். அப்போ ஒரு சிலருக்கு என்ன வந்துடும், நான் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கேன், அதுக்கப்புறம் கூட பிசாசு வீழ்ச்சிக்குள்ள கொண்டு போகலாம், சோதனைக்குள்ள. நான் பாவமே செய்யாம இருக்கேன் அப்படி சொல்லி பாவத்துக்குள்ள கொண்டு போகலாம். பாவம் செஞ்சிட்ட பிறகு, நீ பாவம் செஞ்சிட்டேல, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, யாருக்குமே தெரியாது. அவன் கொலைபாதகன், திருடன் திருடவும் கொல்லவும். இன்னைக்கு எளிதா போன் கொல்றதுக்கு வந்திருக்கு. ஒரு ஆளை கொல்லணும்னா போதும், அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணலைன்னா அவுட். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அதை கரெக்டா ஹேண்டில் பண்ற விதங்கள்ல டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கு. அட்வான்ஸ்டா பாவமும் மலிஞ்சு கிடக்கு, சீப்பா கிடக்குது ரொம்ப. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுல ஜாக்கிரதையாய் விழித்திருந்து ரொம்ப கவனமாக. ஆண்டவருக்கு மயமுண்டாகட்டும். வாக்கை வைத்து வைத்தேன். நீதிமொழிகள் 4:20-24 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்ப இந்த வார்த்தையை உள்ள வைக்கணும். இயேசுனிடத்துல பிசாசு வர்றான். எப்படி வர்றான் பாருங்க. அவனும் வசனத்தை வச்சுதான் வர்றான். இயேசு என்ன பண்றாரு? தெளிவா நிதானிச்சு அந்த வசனத்தை வச்சு பிசாசை துரத்துறாரு. இன்னைக்கு வேதத்தை படிக்கும் போதே ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி படிக்கணும். ஒரு உலக மனுஷன் சொல்றாப்புல, அவரு ஆட்டோ ஓட்டுறவரா, ஆட்டோ தொழிலில்
10 லட்சம் ரூபா வரைக்கும் நஷ்டமாயிருச்சான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவாராம், ஒரு புது ஆட்டோ வாங்கினாராம். வாங்கிட்டு அந்த ஆட்டோவை காலையில் முத்தம் பண்ணுவாராம். பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு 2000 ரூபா நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாராம். எவ்வளவு? 2000 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவர் இந்த எல்லாம் கடன்லாம் அடைச்சிட்டு பல லட்சம், அது மேலே ஒரு நேசம். இன்னைக்கு ஆண்டருடைய வேதத்தை படிக்கிறப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், அதை முத்தமிட்டுக்கணும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது, இரவும் பகலும் அதை வாசித்து தியானிப்பது. யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ என்ன செய்வ, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ இந்த வசனமும் நம்முடைய எண்ணங்களும் நல்லா இருக்கணும். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும், அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறப்ப பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணும்போது அந்த பிள்ளைகளும் சூப்பராக வந்துருவாங்க. இன்னைக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணீங்கன்னா, உங்களை ட்ரெயின் அப் பண்ணுங்க, உங்கள் அவயங்களை ட்ரெயின் அப் பண்ணுங்க, பிறரை ட்ரெயின் அப் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணுங்க. அப்படி ட்ரெயின் அப் பண்ணும்போது மகிமையாக இருக்கும். இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். எந்த வார்த்தையை சொன்னார்? 39 போட்டிருக்கு, மார்க் 14:39. என்ன வார்த்தையை சொன்னாரு? சோதனைக்குள் அகப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்குள் அகப்படாதபடி விழித்திருந்து. அப்போ ஊழியம் செய்யறவங்களுக்கும் சோதனை வரும். நல்லா ஊழியம் செஞ்சாச்சு, இத்தனை பேரை நடத்தியாச்சு, எல்லாத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் அந்த பெருமையை கொடுத்து பிசாசுக்கு எடுக்க பார்ப்பான். எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறைவும் இல்லை, அவன் பொய் சொல்லிடுவான் மனசுல. அது ஒரு சோதனை. உனக்கு பாரு, இவ்வளோ பணம், இவ்வளோ வசதி இருக்கு, நீ ஆண்டவரையே தேட தேவையில்லை. உபாகமம் 8 ஆண்டவர் சொல்றாரு, நீ கானானுக்குள்ள பிரவேசித்து நல்ல உனக்கு தோட்டம் வீடு எல்லாம் இருக்கிறப்ப உன்னை அழைத்து வந்த கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. இது என் கை பலம் சம்பாதிச்சது, நான் சம்பாதிச்சேன் நீ சொல்லிடாத, அதுதான் உனக்கு பெருமை, உன்னை கொன்றும். இந்த பெருமைக்கு நீ இடம் கொடுக்காத. கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு சொல்ல பழகு, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு, உன் சந்ததிக்கு சொல்லி கொடு. உபாகமம் 8 சொல்றார், நீ கானானுக்குள்ள பிரவேசிச்சு பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல நிலைக்கு வந்துருவ, வீடு எல்லாம் கொடுத்து உனக்கு நான் கொடுத்துருப்பேன். கொடுத்ததை நீ என்ன செய்யக்கூடாது, என் கை பலம் சம்பாதிச்சது, நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிடாத. அப்படி நீ பெருமை பாராட்டி நீ விழுந்து போகாதபடி, உன் தேவனாய கர்த்தரை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்ப சொல்றாரு, இதெல்லாம் சோதனை. நான் படிச்சா எப்படி படிப்பேன், நான் செஞ்சா எப்படி செய்வேன், அது ஒரு சோதனை. எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறைவும் இல்லை, சோதனை. எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் விழித்திருந்து. ஆண்டவர் இயேசு அதான் சொல்ற, திரும்ப சொன்னாராம், மறுபடியும் சொன்னார். நம்ம வசனத்தை கேட்கும்போது அதை கவனமா நம்ம கவனிக்கணும். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினா. சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணினா. நம்ம ஜெபம் பண்ற நேரம் ஜெபிக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஜெபம் பண்ற நேரம் எப்படி இருக்கணும், அது நல்ல கவனிங்க. ஜெபம் என்பது கவனிக்கலாம், ஜெபம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கடவுளை நம்பி இருக்கிறேன், அப்படி போகணும். நான் அல்ல, அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படி நாம் போகிறதற்கு பழக வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நானும் முயற்சி பண்ணணும். நான் என்ன செய்யணும், நானும் ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் செய்வாருங்கிற எண்ணம் இருக்கணும். எனக்கு முடியாத பகுதிகளை நான் ஜெபிக்கணும். ஏசப்பா என்னால் முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கும் போது அவர் வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளும் பிரயாசப்படணும், அவரும் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அப்ப ஜெபிக்கிறதுனுடைய காரியம் என்னன்னா, ஜெபிக்கிறதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். காலையில் எழுந்து முதல்ல ஜெபிக்கணும். நம்ம நைட்டு லேட்டாக படுக்கக்கூடாது. ஒருவேளை லேட்டாக படுத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு 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 உண்மையான ஜெப வாழ்க்கை உத்தமமாக இருக்கணும். கர்த்தருக்கு துதி செலுத்தணும், நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு முன்னாடி பாட்டு பாடி ஆராதிக்கணும். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லை. நல்ல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார், பிரசன்னத்தை கொடுப்பார்.
நீங்க ஜெபம் பண்ணி நல்ல அந்த அபிஷேகத்தோட வல்லமையோட போய் பாருங்க, உங்களை கொண்டு அநேக அற்புதங்களை செய்வார். பெரிய பெரிய தேவைகள் எல்லாம் கர்த்தர் எளிதா சந்திப்பார். ரோமர் 12:1-2 போட்டிருக்கு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுங்க. இந்த அவயங்களை பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இந்த பலி செலுத்துறப்ப தகன பலி அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த அவயங்களை என்ன செய்யணும், நல்ல ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க, 1 மணி நேரம் நல்லா துதிச்சு வாக்குத்தத்தங்களா சொல்லி சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி எந்த இடத்துல பலவீனம் இருக்கு அந்த பலவீனத்தை அதை நிர்மூலமாக்கத்தக்கதாக அந்த பிசாசுனுடைய தந்திரம். பிசாசு ரொம்ப திறமையானவையும் கிடையாதுங்க. அவன் ஒரே மெத்தடை திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுவான். கண்களின் இச்சை அது வழியா திரும்ப திரும்ப வருவான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அது மாதிரி அவனால சிந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆசையவே மாத்திட்டாருங்க ஆண்டவர். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ இந்த டிசையரே மாறிடுச்சு. வாழ்றதே முன்னாடி என்ன செய்வோம், எல்லாத்தையும் மூட்டை கட்டி நான் தான் அதுக்கு ஓனர், நான் அது மேலே உட்காருவேன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம எது ஆண்டவருக்கு பிரியம், என்ன செஞ்சால் ஆண்டவர் பிரியப்படுவார், நான் எப்படியெல்லாம் கை கொள்ளணும், எந்த வசனத்தை நான் கை கொண்டிருக்கேன், எதை கை கொள்ளலை. பாருங்க, பேதுருவை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். மறுதலிச்ச பேதுரு, எப்படியா மறுதலிச்ச பேதுரு. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அந்த பேதுருக்குள்ள இருக்கிற அந்த பலவீனத்தை வேதம் எடுத்து காண்பிக்கிறது. பேதுருக்குள்ள இருக்கிற பலவீனத்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, எடுத்து காண்பிக்கிறது. ஆனா அதே அந்த பேதுரு அதுக்கு பிறகு பின்னாடி மறுதலிக்கல. அதே மாதிரி பைபிள்ல சோதனை வந்ததை பார்க்கிறோம். ஆதாமுக்கு சோதனை வந்துச்சு, யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, தாவீதுக்கு சோதனை வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் சோதனையில விழுந்திருக்கிறாங்க, விழுந்து பாடங்கட்டு எந்திரிச்சவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் சோதனையில ஜெயம் எடுத்தவங்க இருக்கிறாங்க, சோதனையில ஜெபித்து ஜெயம் எடுத்தவங்களை பைபிள்ல பார்க்கிறோம். தானியேல்ல தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க, கர்த்தரை ஜெபம் பண்றதுக்காகவே போட்டாங்க, ஆராதிச்சதுக்காகவே போட்டாங்க. ஆனா சிங்கத்தின் வாயை கர்த்தர் கெட்டி போட்டார். புறஜாதியர் மத்தியில அந்த தானியேலுடைய ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர்ங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா ஜெபத்தையே நிப்பாட்டி இருப்போம். ஆனா தானியேல் அதெல்லாம் பார்க்கல, அதற்கும் மேலாக பார்க்கிறார் கர்த்தரை. அப்போ உள்ள என்னன்னா அந்த சோதனையில் அவங்க என்ன பண்றாங்க, தங்களை வல்லமை ஆக்கிக்கிறாங்க, பலவான ஆக்கிக்கிறாங்க. ஜெபிக்கிறதுல ரொம்ப ஊக்கமான ஜெபம், ஒரு அபிஷேகம் உள்ள ஜெபம். தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததாம். யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, அந்த பெரிய வீட்டுல யோசேப்புக்கு சோதனை யாருக்குமே தெரியாது, என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அதுல உடன்படல, அந்த சோதனையில இணங்கி இருந்தா யோசேப்புடைய பேர் வந்திருக்காது. ஆனா சோதனையில அந்த பிசாசு கொல்லுகிறவன், அழிக்கிறவன், எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் நாசம் பண்ணுகிறவன் அதற்கு இடம் கூடாதபடி அதை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வசனத்துல ரொம்ப இருதயத்துல வசனத்தை உள்ள வைக்கணும் கவனமாக. இந்த வசனத்தை என்ன செய்யணும், அது நல்லா அந்த வாக்கு தத்தங்கள் வெளிப்பாடுகள் பைபிளை படிக்கும் போதே அந்த வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள். அந்த ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நன்மை உங்களுக்கு வரும், தேவனுடைய பிரியம் உங்க வீட்டுல வரும், பரிபூர்ணமான சித்தம் உங்க வீட்டுல நிறைவேறும். உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவார். உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை அது தேன் போல இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும். சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கு, அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய பிரமாணத்தை. தாவீது சொல்றார், நான் அதுல அன்பாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை என்னன்னா தேவன் வேதத்தின் அந்த வார்த்தையை நமக்குள்ள வைத்து, நல்லா கவனிங்க, நமக்குள்ள நல்ல நல்ல காரியங்களையும் உள்ள விட்டு குப்பையும் தூசியும் உள்ள அனுமதிச்சா, அதனாலதான் போட்டிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயத்துக்குள்ள கண்ட கண்ட குப்பையை உள்ள விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுல இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுது. நீதிமொழிகள் 4:20-24, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. வாயை திறந்தாவே பலவீனம், வாயை திறந்தாவே மரண வார்த்தைகள், வாயை திறந்தாவே என்ன நடக்க போதோ பேச வேண்டாம். வாயை திறக்கும் போதே கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், உயிர் தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், என்னை நீதியின் வலதுகரத்தினால் அவர் என்னை என்ன செய்கிறார், தாங்குகிறார். யார் இருக்காங்களோ இல்லையோ அவர் என் கூட இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறவர். ஏசாயா 41 சொல்றாரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
ஹல்லேலூயா சொல்லுங்களேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, யார் இருக்காங்களோ இல்லையோ, இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ அவங்க இல்லையா, ஐயோ இவங்க இல்லையா, யார் இருக்கிறாங்க இல்லை, இயேசு இருக்கிறார். அவர் ஒருவர் இருந்தா போதும், எல்லா காரியங்களும் அற்புதமா நடக்கும், குறைவெல்லாம் மாறும், கட்டுகள் ஒன்றுமில்லாமல் போகும், இழந்ததை நீங்க மீட்டுக் கொள்வீங்க. கர்த்தர் உங்களை மகிமையான இடத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவன் குற்றஞ்சாட்டுகிறவன் ஒரு தப்பை செய்ய வச்சுட்டு என்ன சொல்லுவான், நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, உன் பாவம் செஞ்ச, நீ பாவம் செஞ்சல, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அடுத்து என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் பாவம் செய். இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது, உத்தமமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, அதெல்லாம் இது வேஸ்ட்டு. அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. இயேசு கிறிஸ்து அந்த தந்திரத்தை அறிஞ்சு அவர் 40 நாள் ஆயத்தமாயி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அந்த பாதையில வசனத்தை எடுத்து பேசுறாரு. தந்திரம், அவன் தந்திரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை அறிந்து செயல்படுறாரு. இன்றைக்கு உங்ககிட்ட பிசாசு வரமாட்டானா? இயேசுனிடத்துல வந்தவன் அவன் உங்கள்கிட்ட வசனத்தை வச்சு பேச மாட்டானா? நிச்சயம் பேசுவான். பொய்யா அந்த வசனத்தை அப்படியே பரட்டி பேசுவான். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே கடவுள். இது பொய்யானது. இந்த உலகத்துல லவ் பண்றதும் இச்சையான காரியங்களை நடக்கிறதும் கடவுள் ஆயிருமா? தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர், நல்லவர். அந்த வசனத்தை அப்படியே உலகத்தை திருப்பி சொல்றான் பாருங்க. அன்பே கடவுள், அன்பே கடவுள். அது எவ்வளவு தப்பான அர்த்தம், எவ்வளவு கொச்சையானது. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன், ஒரு உதாரணத்துக்கு தகப்பன் அல்லது தாய், எங்க வீட்டில் இருக்கிற அம்மா அல்லது எங்க வீட்டில் இருக்கிற அப்பா ரொம்ப அன்பானவங்க. ஆனா என்ன செஞ்சாலும் அவங்க அன்பா இருப்பாங்க. சொல்லுவீங்களா? என்ன செஞ்சாலும் அயோக்கியத்தனம் பண்ணாலும் நீங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கே விரோதமா, தாய் தகப்பனுக்கு விரோதமாவே பெரிய தீமை பண்றாப்புல, அந்த அந்த பிள்ளைய நாசமா போய் சாக போறான், அப்பயும் அன்பா இருப்பீங்களா? அடிச்சு 4 அடி போட்டு இன்னைக்கு திருந்தணும் இதோட சரி அப்படின்னு அப்படிதான் அடிப்பீங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கடவுளாகவே இருக்கிறது. சரியா வருமா? தேவன் அன்பாக இருக்கிறார், அது நல்ல சரியானது, சத்தியம். அன்பே கடவுள். அன்பு அன்பு கூறுறதெல்லாம் உலகத்துல எத்தனை இச்சையான காரியங்கள், எத்தனை அசுத்த காரியங்கள், அது கடவுளாகுமா? இல்லை. அது வேற, இது வேற. ஆனா இன்னைக்கு அந்த இச்சை என்பதை பிசாசு என்ன செய்யறான்? கணவன் மனைவி என்பது ஒரு நல்ல கட்டுப்பாடுள்ள உறவு. நிறைய வாலிபர்கள்ட்ட, வாலிப சகோதரர்களிடத்துல, சகோதரிடத்துல அதெல்லாம் கட்டுப்பாடே தேவையே இல்லை. அந்த கட்டுப்பாடை மீறுறதான் அப்படின்னு அவன் பொய் சொல்றான். அது அது விளைவு எங்க போய் முடியுது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையவே அழிச்சிருது. எத்தனை பேருடைய அந்த வார்த்தை காதல விழுது, போன்ல மணிக்கணக்கில் இருந்து. ஐயோ, நினைவு கெட்டு போய், உடம்பு கெட்டு போய், படிப்பு கெட்டு போய், சொன்னோடையே கேட்க மாட்டான். அப்போ அந்த அந்த பாதிப்பு, வஞ்சகமான ஆவி, பிசாஸ் அதுல என்ன செய்யறான்? சுண்டி இழுக்கிறான். அதுல ஒரு ஆசையை தூண்டுகிறான். படிக்கும்போது ஒரு சகோதரன் சொல்லுவார், என் நண்பன் எது சொன்னாலும் செய்வேன். எவ்வளவு ஆபத்து தெரியுமா? நான் கேட்டேன், எப்படி இந்த குடிக்கிற பழக்கத்தை பழகுனீங்க? அவன் அன்பா சொன்னான், குடின்னு சொன்னான், குடிச்சிட்டேன். எப்படி போச்சு பார்த்தீங்களா? சிநேகிதம் வேணும், ஆனா சிநேகிதத்துக்காக இவங்க வாழ்க்கையே நாசமா போகுதுன்னா அந்த சிநேகமே வேண்டாம். இன்னைக்கு இந்த காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை தருவாராக. சோதனைக்குள் அகப்படாதபடி விழித்திருந்து. நான் இல்லைங்க, போன வருஷம்லாம் அப்படி ஜெபம் பண்ணேன். இல்லைங்க, இந்த வருஷமும் ஜெபம் பண்ணணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது
பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற இனி வர்ற காலம் இளைப்பாறுகிற காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், இப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன், சோதனை வரலாம். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன், சோதனைக்காரன் வந்துடலாம். என்டர்டெயின்மெண்ட். முன்னாடி நல்லா ரொம்ப கட்டுப்பாடா கர்த்தரோடு இதில் இருந்தேன். ஒரு சிலர் டயட்ம்பாங்க, இதை சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது, பொரிச்சதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டயட்டுன்னு சொல்லிட்டு கண்ணில் பார்த்த உடனே கட்டுப்பாடு இல்லாமல் திங்கிறது, யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு டபக் டபக்குன்னு சாப்பிட்றது. அப்புறம் எல்லாமே கேன்சலாக போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவயங்களை நீதியின் ஆயுதங்களை ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப சோதனை வரலாம். அந்த 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 தீர்மானத்தை உடைக்க பார்க்கலாம். உங்க ஆத்துமா மாத்திரமல்ல, உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கண்டிச்சு இந்த நாட்களுக்குள்ளே இவங்களை உருவாக்கிடணும், இந்த நாட்களுக்குள்ளே இவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். அப்படி ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. சொல்லுங்களேன், எபினேசரே. சத்தமா சொல்லுங்களேன், இதுவரை உதவின எபினேசர் என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, எபினேசர். என்னன்னா இதுவரை உதவி செய்தவர். ஹல்லேலூயா. இந்த 2024 ஆண்டு இன்னைக்கு அவர் உதவி செய்வார். உங்களுக்கு இதுவரைக்கும் முன்னாடி உதவி செய்தவர், இனியும் செய்வார். அவர் பேர் என்னன்னா எபினேசர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த பேர், அவருக்கு ஒரு பேர், அந்த நாமம் எபினேசர் என்று அங்கு பெயரிட்டார்கள். உங்க வாழ்க்கையில் அவர் எபினேசரா இருந்திருக்கிறார், இனியும் அவர் எபினேசரா இருப்பார். பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம்
ஹalleluya. எபனேசர் அப்படின்னா இதுவரை உதவி செய்தவர். இந்த 2024ஆம் ஆண்டு அவர் எத்தனையோ உதவி செய்திருக்கிறார். மரண ஆபத்திலிருந்து தப்பு வைத்திருக்கிறார். இனியும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இனியும் உதவி செய்ய அவர் பெரியவராக இருக்கிறார். ஓரா பாலாடாபா. ஒரு எதிர்மறையான சிந்தனை உங்க வாழ்க்கையில வந்தா 10 சிந்தனை இயேசுவை பற்றி, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவர் செய்த நன்மைகளை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த வெளிப்பாடுகளை உங்க மனதில் நிரப்புங்க. எதிர்மறையானது ஒண்ணு உள்ள வந்துருச்சுன்னா 10 காரியங்களை உள்ள மனதில் நிரப்புங்க. ஹalleluya. எல்லாம் ஜெபத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விசுவாசிக்காம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவை குறித்த வெளிப்பாடு இல்லாம, இந்த வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாம பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாமும் பிரயாசப்படணும். கர்த்தரும் நம்ம ஜெபத்துக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்பா, உங்க அன்பு எனக்கு வேணும், உங்க அரவணைப்பு எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும், ஆண்டவரே உங்க மனதுருக்கம் எனக்கு வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரம் தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, அதெல்லாம் கூட நமக்கு ஒரு நேரம் கிடைக்காம கூட போயிடலாம். ஆனா அந்த எபினேசர் இருக்கிறாரு, இதுவரை உதவி செய்தவர் ஜீசஸ். அவருடைய அன்பு மாறவே மாறாது, அவருடைய அன்பு குறையவே குறையாது. அவர் இந்த 2024 ஆண்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கடைசி வரைக்கும் உங்க குறைவை நீக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. உங்க கர ஆண்டவரே, உங்க நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஜீசஸ் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே வியாதி பலவீனங்கள் மறைவதாக. ஓ ரிபாலாடாபா ஷந்தராபாலாடாபா ஓ லபாபாபா மாமா 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 கராபா ஷந்தராபா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, மாலை ஆராதனை இருக்கு. உங்க வீட்டுல வராதவங்களை உற்சாகப்படுத்தி மாலை ஆராதனைக்கு, சாயந்தர ஆராதனைக்கு அவங்கள ஊக்குவீங்க. நம்மை சுற்றி இந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதனைக்குள்ள அகப்படாதபடி, பிசாசுக்கு நீ இடம் கூடாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருந்து உங்கள் அவயங்களை அந்த நீதியின் ஆயுதங்களாக பழக்குவீங்க. பிள்ளைகளை அப்படி உருவாக்குங்க. அவங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சோதனையில நீங்க அகப்பட மாட்டீங்க. சோதனையில நீங்க ஜெயத்துக்குரியவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் இயேசு, அவருக்கு சோதனை வந்துச்சு. ஆனா அந்த சோதனையில அவர் அகப்படவே இல்லை. அவர் எத்தனையோ சோதனை வந்தது, அவர்கிட்ட பாவம் இல்லை. நம்மகிட்ட சோதனை வரும்போது நம்ம அந்த சோதனையில ஏதாவது ஒரு நேரத்துல கூட சோதனையில விழுந்துடுறோம். வேத வசனத்தின்படி நம்மளை பரிசுத்தமாக்கத்தக்கதாக ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? நீ திரும்ப இயேசுனிடத்துல போ, திரும்ப வார்த்தைக்கு போ, திரும்ப அவர் சமூகத்துக்கு போ, திரும்ப நீ தேவாலயத்துக்கு போ சொல்லுவார். ஆனா பிசாசு என்னமா சொல்வான்? நீ இனி ஜெபம் பண்ணாத, நீ இயேசுவை நம்பாத, நீ இயேசு உன்னை கைவிட்டுட்டாரு, பொய் சொல்லுவான். அவன் கொலைபாதகன். உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிமா? அவன் திருடன். கர்த்தர் உங்களுக்கு மகத்தானதை வைத்திருக்கிறார். உங்க நினைவுகளை காட்டிலும் பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்தவைகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, டெபாசிட் பண்ணி வைத்து வைத்தே நம்மளுடைய நேரத்தை கருத்தா கர்த்தருடையதுக்கு பிரியமா ஜாக்கிரதையா அப்படி நாம் செலவு பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இயேசப்பா, இந்த வார்த்தைகள் நாங்கள் கை கொள்ளத்தக்கதாக, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக
எங்களுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக. ஐயோ, அன்றைக்கு இந்த சோதனையில நான் சிக்காம இருந்திருந்தா, அப்படி அன்னைக்கு நான் இப்படி கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமா நடந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் விசுவாசமா இருந்திருந்தா, ஐயோ இந்த ஆபத்து வந்திருக்காதே அப்படின்னு ஒருவேளை நாம் உணர்வு அடையலாம். ஐயோ அந்த நேரம் மன்னிச்சிருந்தா இப்படி நடந்திருக்காதே, என்ன கொஞ்சம் தாழ்த்தி இருந்தா இப்படி நடந்திருக்காதே. இன்னைக்கு எவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கிறோம், நிறையதை இழந்திருக்கிறோம். பரவாயில்ல, இப்ப விழித்திருந்து இனி வர்ற காலங்கள்ல ஜாக்கிரதையா இருந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், நல்ல எதிர்காலங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக, உங்க பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேற்றுவாராக. இயேசுவின் நாமத்திலே அவருடைய காயங்களாலே சுகம் உண்டாவதாக. குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குறைகளை உம்முடைய இரத்தத்தினால நீங்க கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.